Hello guys, welcome back to my channel GKzZ vlog. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூபியோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் டேட் நெருங்கிடுச்சு. ஆக்சுவலாக நெருங்கிடுச்சு 22 எனக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் டேட் வந்து 28 4 days ஆகிடுச்சு. ஏன் என்னால் அந்த 4 daysக்கு முன்னாடியே விட முடியல அப்படின்னா, சரி 600 kilometers தான் ஓடிச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நானும் 8 போய் விடலை. சரி ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை 45 days கணக்கு வச்சுக்கோ, இல்லை 800 kilometers வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹோப் 45 daysக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ வண்டி எடுத்துகிட்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் எனக்கு எவ்வளோ செலவாச்சு, ஆக்சுவலாக நான் வந்து வண்டியை வந்து கரெக்டாக July 8 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா பாண்டிச்சேரியில். அதுக்கப்புறம் ஒர்க்குக்காக நான் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடலை. ஆக்சுவலாக பாண்டிச்சேரியிலே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடலான்னு பிளானில் இருந்தது. பட் நான் சென்னை வந்துட்டால சரி இங்கேயே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளானும் வந்துருச்சு. ஸோ சென்னையில் நிறைய இடத்துல விசாரித்து பார்த்தேன் எங்கே விடலாம் இப்படி சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் ஃப்ரெண்டில் என்ன சொன்னாங்கன்னா, அடையாரில் விடு, அது நல்லாயிருக்கும் அந்த பிரான்ச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு சென்னை பற்றிலாம் தெரியாது. இதே பாண்டிச்சேரினா எனக்கு எந்த ஆப்ஷனுமே இருந்திருக்காது. பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு சர்வீஸ் சென்டர் தான் இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துல விட்டாகணும். பட் சென்னைன்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 6 to 7 சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஹோப் நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிடிக்குதோ அந்த இடத்துல போய் நம்ம விடலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல சாய்ஸ் இருக்கும் சென்னையில் இருக்கும் போது. பட் பாண்டிச்சேரியில் வந்து நல்லா தான் பண்ணுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் வந்து இல்லை எனக்கு பிடிக்கல அவங்க சர்வீஸு, இது மாதிரி ரஃபாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ சென்னையில் வந்து அந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வேறு கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் பண்ணாங்கன்னா ஓகே. பட் எனக்கு வண்டியில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி நல்லா டைட்டாக இருந்தது. இப்போ வந்து லைட்டாக காலை வச்சாலே ஒரு மாதிரி லூஸாக கீழே வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. மறுபடியும் மேலே ஏற்றி விட்டால் அந்த ஸ்ப்ரிங் ஒர்க்கான மாதிரி எனக்கு வந்து ஃபீலிங்கே இல்லை. நம்ம தான் வந்து தள்ளி விடுற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. செகண்ட் ஒன் திங் என்னென்னா, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இங்கே இந்த இடத்துல வந்து லைட் எரியல எனக்கு. அது வந்து எனக்கு தான் வந்து இந்த ப்ராப்ளமா இல்லை யாருக்குமே இந்த இடத்துல லைட் எரியாதான்னு எனக்கு தெரியல. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை. ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், அவங்க சொல்லவே இல்லை. ஓ ஸோ மற்றபடி வேறு எந்த மேஜர் ப்ராப்ளமும் என் வண்டியில் இல்லை. ஸோ ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, இந்த லைட் எரியல. ஆக்சுவலாக எரியாதா என்னன்னு எனக்கு தெரியல, நான் அவங்ககிட்ட கேட்கணும். செகண்ட் ஒன் திங் வந்து மற்றபடி பார்த்தா இன்ஜின் எல்லாமே ஓகே தான். அப்புறம் வந்து 1000 kilometerக்கு மேலே வந்து ஆர்பிஎம் அன்லாக் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நிறைய பேர் தானாகவே அன்லாக் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் எடுத்து விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நம்ம அவங்ககிட்ட ஒரு வார்த்தை நம்மளும் கேட்போம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஆக்சுவலாக வண்டியை ட்ராப் பண்ணுறேன், எப்படி எடுத்துகிட்டு நம்ம எப்படி வர்றது, அதுக்கு தான் அவங்க வீட்டுக்கு நான் கூட்டுக்கு தான் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டுருக்கேன். இன்னொரு திங் என்னன்னா, நான் இன்னுமே சூஸ் பண்ணல எங்கே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடையாரில் விடலாமா, இல்லை இங்கே அம்பத்தூர்லேயே ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது அங்கே விடலாமா. ஸோ நான் இருக்கிறது வந்து அண்ணா நகர். ஸோ அண்ணா நகர்லேருந்து அம்பத்தூர் வந்து கொஞ்சம் கிட்ட, எனக்கு தெரிஞ்சு கிட்ட தூரம்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நல்ல சர்வீஸ். அதுக்காக நான் இன்னும் 10-15 kilometer வரணும்னு சொன்னாங்க, நான் வரேன். ஐ எம் ரெடி. அப்படி தான் நான் இருக்கேன். ஒன்ஸ் ஒருத்தர் நல்லா பண்ணிட்டாங்கன்னா அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு அவங்கக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஹோப் பார்க்கலாம். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகணும். எனக்கு என்னெல்லாம் மாற்றினாங்க, எனக்கு பைக் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 2000 அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ டோன்ட் நோ அபவுட் தட். எனக்கு அதில் வாட்டர் வாஷ்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வண்டி கொஞ்சம் அழுக்காக இருக்குது. பார்க்கலாம். ஓகே, see you. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து வண்டியில் எந்த சர்வீஸும் கிடையாது. பட் ஆனால் இப்போ தான் நோட் பண்ணுறேன், இது வந்து கம்மியாக இருக்குது லெவலு. இது என்னன்னு வேறு தெரியல. இது வர கூலண்ட் ஆயிலா என்னது இது? கூலண்ட் ஆயில் தான் நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக இதுவே வந்து செம கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கூலண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மேஜராக வந்து இங்கே வந்து எனக்கு லைட் எரியல. இந்த இடத்துல வந்து லைட் எரியல. சமையலா. ஸோ இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு, இவர் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறார், பார்த்துக்கோங்க. ஸோ அவரோட டியூக்கு வந்து வெளில எடுக்கிறாரு. ஸோ அதில் தான் நம்ம போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரோ நம்ம வந்து கடைசியாக அம்பத்தூர் கிட்டே இருக்கிற சர்வீஸ் சென்டரில் தான் நம்ம வந்து விட போகிறோம்.
ஸோ நானும் லாஸ்ட்டாக டிசைட் பண்ணி அம்பத்தூர் ஷோரூம்லேயே என்னோடய பைக்கை நான் விட்டுட்டேன். ஸோ இவனோட ஆம்பியன்ஸும் இவனோட க்ளீன் அண்ட் நீட் அண்ட் க்ளீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் நான் சொன்ன எல்லா ப்ராப்ளமையும் வந்து டேக் கேர் பண்ணி ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நானும் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க அம்பத்தூர் தான். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சது. ஹோப்ஃபுல்லி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எங்கே பண்ணேன் அப்படி பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் சர்வீஸ் சென்டரில் தான் வந்து என்னோடய சர்வீஸ் விட்டேன். ஸோ ரொம்ப யோசித்து விட்டேன். ஸோ எப்படி ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸு. ஸோ ஆனால் சூப்பராக வந்து பண்ணாங்க. உள்ளெலாம் வந்து வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணாங்க. ஒரு மாதிரி ரொம்ப க்ளீனாக இருந்து பார்க்கவே சரி ஓகே இங்கே விடலாம் அப்படின்ன மாதிரி இருந்தது. ஸோ அவங்க நல்லாவும் ரெஸ்பான்ஸும் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ KTM அம்பத்தூர். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வெற்றிகரமாக முடிச்சுது ஸ்கூபியில். எப்பா எத்தனை நாள், இப்போ 45 டேஸில் 650 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு படாத பாட நான் தான் பட்டேன். ஏன்னா அடுத்த வாரம் சர்வீஸ். ஏனென்றால் அடுத்த வாரம் நம்மளுக்கு ட்ரிப் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க என் கூட பேசி. அவங்க என்ன சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், நீங்கள் லாங்லாம் போனால் கூட எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்துக்குறேன். சர்வீஸ் வாங்கினா வாங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல இந்த வண்டி சர்வீஸ் போனதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி சும்மா வீடியோக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபீல் ஆகுது ப்ரோ, வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, தெரியுது, அந்த உங்களுக்கு நல்லாவே தெரியுது. சூப்பராகவும் இந்த சர்வீஸ். நான் சர்வீஸோட காஸ்ட் வந்து நான் வந்து அப்படியே பேசிகிட்டே போகிறப்ப சொல்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் தான் இருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து மறுபடியும் என் வீட்டுக்கு நான் போகணும். வண்டி சேரில் விடக்கூடாதுன்னு நினச்சேன், சேர்லேயே விட்டுட்ருக்கேன் போல். வண்டி சேரில் இல்லை இவ்வளோ இதுவாக இருக்குது. வண்டி வாட்டர் வாஷ்லாம் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ சேரில் வேணாம். உங்களுக்கு நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து லோ ஃபியூல் இண்டிகேட்டர் அப்படின்னு இருக்கும், லோ ஃபியூல் லெவல் அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் ஆஃப் டேங்க் இருக்குது, இதில் பாதி டேங்க் இருக்குது, ஆனால் 2 பாயிண்ட் தான் காட்டுது. தண்ணியிலே போயிட்டுருக்கனே. ஃபர்ஸ்ட் நம்மளோட சர்வீஸ் வந்து முடிஞ்சுது. சர்வீஸ்லாம் வந்து நான் சூப்பர் தான் சொல்லுவேன். வேறு லெவலில் சர்வீஸ் பண்ணாங்க. நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணேன். நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து சிலர்லாம் வந்து நீங்கள் ஓட்ட தான் அதெல்லாம் வந்து பழகும். இன்ஃபேக்ட் என்ன சொன்னாங்கன்னா, அந்த எனக்கு வந்து பிரேக்ஸ் எல்லாத்தையும் போய் சடனாக போடும்போது அந்த தாடு வந்து கரெக்டாக அந்த கிரில்லில் வந்து உட்கார மாட்டேங்குது போல். அந்த உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த ஓடும்ல, பிரேக் பிடிக்கும்ல, அதில் வந்து உட்கார மாட்டேங்குது. அதை வந்து விட்டு டப்புன்னு அடிச்சுது. ஒரு மாதிரி சில நேரத்தில் பயமாச்சு. அது சில நேரத்தில் சடன் பிரேக் போடும்போதெல்லாம் வந்து பிரேக் நிற்காது, அப்படியே தப்பு ஒரு மாதிரி ஆடும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க நீங்கள் பிரேக் பேடு ஓட்ட தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் பழகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து சரி ஓகே அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்படி போகலாமா வேணாமா, போகக்கூடாதா, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்களே வந்து கடைசி நேரத்தில் வந்து ஓகே, ஐ மீன் பைக் டெலிவரி எடுக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இருந்தாலும் உங்களை நான் பார்த்தேன், லைட்டாக லூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ உங்களுக்கு அந்த டப்புன்னு அடிக்காதுன்னு அதுக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. ஸோ அவங்களால பண்ண முடியாதது கூட வந்து ஐ மீன் அந்த வண்டி ஓட்ட தானே அந்த டிஸ்க் பேட் வந்து தேஞ்சு தானே பிரேக்லாம் வந்து ஒழுங்காக பிடிக்கும் எடுத்தவுடனே பைக்கில். ஸோ எடுத்தவுடனே அவ்வளோ நல்லா பிடிக்காதுல்ல. ஸோ அதையும் வந்து அவங்க வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசி நேரத்தில் வண்டி எடுக்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், நீங்கள் வந்து சடனாக பிரேக் அடிக்கலாம், லைட்டாக லூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக நின்றோம், நீங்கள் ஓட்ட சரியாக போய்ட்டோம் அது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்தன் வந்து சரி ஓகே நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் அந்த சர்வீஸில் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் நான் என்னெல்லாம் சொன்னேன்றது நான் வந்து உங்கள் லைனாக அப்படியே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நார்மல் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் என்ன மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து மினரல் ஆயில் தான் கொடுத்துருப்பாங்க பஜாஜோடது. ஸோ அதை எடுத்துகிட்டு மோட்டிவ் வந்து ஸோ அந்த ஆயில் வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஏன் ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா, அது வந்து என்னென்னா அந்த இன்ஜினோட இதில் வந்து ரன் ஆகி ஃப்ளஷ் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளஷ் அவுட் ஆகி சின்ன அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அந்த ஆயிலோடு வந்துடும். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து வேறு ஆயில் ஊற்றுவாங்க. எனக்கு வந்து மோட்டிவ் ஊற்றிருக்காங்க. ஓகே, மோட்டிவ் வந்து KTMமே வந்து அதான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, மோட்டிவ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கும் வந்து மோட்டிவ் 1.7 லிட்டர்ஸ் அந்த இது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓரிங் மாற்றிருக்காங்க. ஓரிங் ஆக்சுவலாக மாற்றுறது தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
அதுக்கப்புறம் வந்து ஆயில் சீல் மாற்றிருக்காங்க. எஸ், அதுவும் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஏதோ ஜென்ரல் சர்வீஸ் ஏதோ வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கிட்டுன்னு ஏதோ சொல்லி கொடுத்து அதுக்கு வந்து அதில் வந்து ஏதோ 315 rupees போட்டிருந்தாங்க. நான் விலையெல்லாம் லைட்டாக சொல்கிறேன். ஸோ அதில் வந்து எதுக்கு நான் போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க கூல் அண்ட் டாப் அப்புக்கு அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா லெயின், செயினோட லூபு, செயினோட க்ளீன் பண்ணி லூப் பண்ணுறது, அப்புறம் வந்து வாட்டர் வாஷு, தென்க்கு அப்புறம் வந்து ஃபுல் பேட்ரி சர்வீஸ் அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்களாம் அதில். அதுக்கப்புறம் வந்து கூல் அண்ட் டாப் அப் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஐ மீன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஓகே, பட் அதுக்கு எதுக்கு காஸ்ட்டுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் ஜென்ரல் ஆக்சுவலாக ஃப்ரீ சர்வீஸில் இதெல்லாம் அவங்க பண்ணி தானே தரணும். ஒருவேளை அந்த லேப் சர்வீஸ் அந்த 700 ரூபா காஸ்ட்டை மட்டும் கம்மி பண்ணுவாங்க போல். அந்த இந்த காஸ்ட்டு வரும்ல, என்ன காஸ்ட்டு, சம்திங் லைக் அந்த இந்த காஸ்ட்டு குறைப்பாங்க, லேபர் காஸ்ட் வந்து குறைப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃபஸ்ட்டு விலையை நான் வந்து சொல்கிறேன். இல்லை வேணாம். ஸோ இதெல்லாம் இந்த 4 ஐட்டம் தான் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதான் ஒன்று என்ன சொன்னேன்னா ஒன்று வந்து ஆயிலு, இன்னொன்று வந்து ஓரிங்கு, இன்னொன்று வந்து ஆயில் இது மாற்றிருக்காங்க. செகண்ட் ஒன்று இந்த செயின் லூபுக்கு க்ளீன்லாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் என்னலாம் அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பிரேக் பேட் சொன்னேன், அதையும் வந்து அவங்க வந்து லூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெரி குட். அந்தனுக்கு அப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் கீழே வந்து நான் ஒரு இது மாதிரி வாங்கியிருந்தேன், நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். ஸோ அது வந்து போட்டு கொடுத்தாங்க எனக்கு. நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், அதை அவங்க வந்து போட்டு கொடுத்தாங்க. அந்த நான் வேறு என்னலாம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்கும் போது இந்த இடத்துலாம் பேப்பர் ஒட்டியிருந்தாங்க, டியூக் 250 இந்த இடத்துல. அப்புறம் வந்து இன்ஜின் மேலாம் வந்து குட்டி குட்டி பேப்பர்லாம் ஒட்டியிருந்தாங்க, அதெல்லாம் எடுக்க சொன்னேன். அவங்களாம் கரெக்டாக எடுத்துட்டாங்க. அப்புறம் வயரிங்கில் சில வயரிங்லாம் வந்து வெளில வந்து இந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு, அதை வந்து டேப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சும்மா ஜென்ரல் செக் தான். அதையும் வந்து கரெக்டாக சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க. தென் வேறு என்ன சொன்னேன், நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க பைக்கை, சூப்பராக இருக்குது அதுவும். தென் பேட்ரிலாம் செக் அவங்களே பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் ஜென்ரலே ஆக்சுவல் சர்வீஸ் பண்ணாலே இதெல்லாம் வந்துடும் போல். அதெல்லாம் ஓகே, சூப்பர். வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் வந்து கூலண்ட் வந்து நான் கரெக்டாக உள்ளே ஏறும் போது தான் பார்த்தேன். கூலண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. எப்படி 600 கிலோமீட்டருக்கு இவ்வளோ கம்மியாச்சு எனக்கு தெரியல. ஒரு 600 கிலோமீட்டர் நான் டாப் அப் பண்ணுமா அவங்ககிட்ட நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காது, ஸோ நீங்கள் இதுக்கு மேலே வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி ஓகேன்னு நானும் சரி ஓகே நான் சொன்னேன். ஆக்சுவலாக சொன்ன மாதிரி கூலண்ட் வந்து டாப் அப் பண்ணிட்டாங்க. தென் வேறு என்ன சர்வீஸ் இருந்தது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. இதெல்லாமே வந்து அவங்களே எல்லாத்தையும் பார்த்து அவங்களே எல்லாத்தையும் அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்ன ஆச்சுன்னா, நான் வந்து பைக் வந்து காலைல 11 மணிக்கு நான் விட்டேன். ஐ மீன் நேற்று 11 மணிக்கு விட்டுறேன். என்னால் மறுபடியும் ஈவினிங் வர முடியல, கொஞ்சம் ஒர்க் அப் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் அவங்ககிட்ட பில்லை பிரதர் நான் நாளைக்கு காலை தான் வந்து எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அழகாக வந்து பைக்கை வந்து அழகாக ஸ்டாண்டில் நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. அதுவும் அழகாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு தெரியல இந்த மாதிரி இப்போ பாண்டிச்சேரி நீங்கள் KTM வச்சுக்கோங்களேன், கொசன்னு பைக் நிற்கும், அப்படியே விட்டு போய் விடுறவே பயமாக இருக்கும். இந்த KTM சர்வீஸ் ஹோமில் பைக்கே அழகாக மெயின்டைன் பண்ணாங்க. மீன் சர்வீஸ் பண்ணி முடித்த பைக்லாம் வந்து பின்னாடியும் முன்னாடியும் அழகாக வந்து நிற்க வச்சு க்ளீனாக இருந்தது சர்வீஸ் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கிற இடத்துல தான் வந்து பைக் விடவே பிடிக்கும். இந்த கொச்சன்னு பைக் இருக்கிற இடத்துலலாம் வந்து ரொம்ப ரஃபாக ஹேண்டில் மாதிரி பண்ணுவாங்க. பட் இங்கெல்லாம் அப்படிலாம் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சர்வீஸு. ஐ மீன் அந்த டேக் கேர் வந்து அவங்க ரொம்ப பண்ணியிருந்தாங்க, அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா க்ளீனும் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி எதுவும் இல்லைன்னு தான் சொல்லுவேன், இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். ஸோ மற்றபடி இது எதுவும் இல்லை. ஸோ இப்போ திடீர்னு நான் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திடீர்னு இப்போ நீங்கள் ஏதாவது கிளம்புறீங்க அப்படின்னா ஜென்ரல் செக் வந்து பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் தானாகவே அன்லாக் ஆகும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சுத்தமாக சுத்த பொய். அதெல்லாம் 1000 கிலோமீட்டருக்கு போகலாம் தானாகலாம் அன்லாக் ஆகாதான். நம்ம தான் ஷோரூம் போயிட்டு பைக்கை கொடுத்து அன்லாக் பண்ணணுமா, ஓகேங்களா? அவங்களாம் வந்து தானாலாம் அன்லாக் ஆகாது பிரதர், யூடியூப்பில் நிறையா சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்காதீங்க. எல்லாமேலாம் வந்து அன்லாக் ஆகாது, எதுவுமே அன்லாக் ஆகாது, எடுத்துகிட்டு வந்தால் தான் முடியும். ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், எப்படி இருந்தாலும் வந்து அடுத்த வாரம் வந்து நான் வந்து ட்ரிப்பு போகிறேன். ஸோ நீங்கள் இன்ஃபேக்ட் இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ அதுவாக தான் ட்ரிப் வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இன்ஃபேக்ட் ஒன்ஸ் 1000 கிலோமீட்டர் வந்துடுச்சிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கிட்ட இருக்கிற நியர்பை ஷோரூம் கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து RPM வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பைக் சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரு மாதிரி பிக்கப் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் தென்
அந்த இன்ஜின் ஸ்மூத்னஸ் நல்லாவே தெரியுது அந்த மணலாக இருக்கும். இதுக்கும் நீங்கள் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். நானும் யூடியூப்லாம் பார்த்துட்டு என்னடா டிஃப்ரென்ஸ் வந்துட போகுது, அதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஓட்டும் போதே தெரியுது முன்னாடி இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் ஏதோ டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு இன்ஜினில், அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க கொடுக்கும்போதே சொல்லிட்டாங்க பிரேக் பேட்ஸ்லாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது பிரதர், நீங்கள் ரொம்ப சடனாக பிரேக் போடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாகவே போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வாங்க இதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து விலைக்கு போகலாம். எவ்வளோ காஸ்ட் ஆச்சு ஓகேங்களா? என்னோடய சர்வீஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980 rupees ஓகேங்களா? அவங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க 2100 rupees ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட்டட். ஸோ இப்போ நான் போகும்போது 1930 rupees சொல்லிட்டு சார்ஜஸ் போட்டிருந்தாங்க. ஸோ எதுக்கு என்னென்ன சார்ஜஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட எதுக்கு போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு ஆயிலுக்கு வந்து 1200 ரூபா போட்டிருந்தது, 1250 ரூபா போட்டிருந்தது. ஓரிங்க்கு வந்து 3 ரூபா போட்டிருந்தது. அப்புறம் வந்து ஆயில் அதுக்கு வந்து எவ்வளோ போட்டிருந்ததுன்னா 64 ரூபா போட்டிருந்தது. அதுக்கப்புறம் வேறு என்ன வந்து அந்த ஜென்ரல் சொல்லிட்டு ஒரு கிட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதுக்கு வந்து எவ்வளோ போட்டிருந்ததுன்னா 350 rupees போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் கேட்டேன். அதில் தான் வந்து செயின் லூப் வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தனித்தனியாக போட்டுக்கலாம், அது வேணால் ஒரு குறையாக இருக்கலாம். மேபி தனித்தனியாக போட்டிருந்தா அந்த 350 rupeesல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சிங்கிள் தப்பு மட்டுமோ. ஸோ தனித்தனியாக போட்டிருந்தாங்கன்னா அந்த 350க்கு என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் வந்து செயின் லூப் பண்ணுறதுக்கு வந்து 150 rupees நினைக்கிறேன். அப்புறம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு 120 rupees ப்ளஸ் டேக்ஸு. குட்டி க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வந்து ஒரு சர்வீஸ் காஸ்ட் போட்டிருப்பாங்க. மேபி அதுவாக தான் இருக்கும், எனக்கு பர்ஃபெக்டாக தெரியல. நம்ம தப்பாக இருக்குமா இல்லை கரெக்டாக இருக்குமா? ஸோ எவ்வளோ காஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன். ஸோ வந்து அது வந்து 350 அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த கிட்டுக்கு. ஸோ அதில் தான் வந்து அந்த பேசிக்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 350க்கு அவன் பிரித்து போட்டுருந்தா மேபி தெரிஞ்சிருக்கலாம் ஸோ என்னென்னா எது காஸ்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய பில் பார்த்தீங்கன்னா 1930 ரூபா. ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ 1600 சம்திங் வரும், ப்ளஸ் டேக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஷோரூமில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அந்த சிஜிஎஸ்டி அந்த மாதிரிலாம் ஜிஎஸ்டி போடுவாங்க. அதுதான் ஒரு பெரிய கடுப்பு. இல்லைனா எப்பயுமே வந்து நம்ம அங்கே உள்ளலாம் ஜிஎஸ்டி மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 600 ரூபா. ஐ மீன் சர்வீஸே வந்து 1600 நம்ம தான் சர்வீஸோட காஸ்ட்டு. ஆனால் வந்து சிஜிஎஸ்டி மட்டுமே 600 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து மொத்தமாக 2100 ரூபா வந்துச்சு. ப்ளஸ் ஏதோ கூப்பன் கோடா பஜாஜ் கூப்பன் கோடு சொல்லிட்டு அவங்களே வந்து 120 ரூபா மைனஸ் பண்ணிவிட்டு 130 ரூபா மைனஸ் பண்ணிவிட்டு வந்து 1930 rupees வந்து என்னோடய பில்லை போட்டாங்க. என்னோடய சர்வீஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மற்றபடி இந்த மாதிரி தண்ணியில் ஓடுறதுக்கு தான் பயம், ஏன்னா வந்து பொறுமையாக போகும். ஸோ அவ்வளோதான் என்னோடய இந்த வீடியோவில். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. எனக்கு அந்த சர்வீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துங்க. காசுலாம் வேறு, பைக் ஒழுங்காக பார்த்துக்கிட்டா போதும் ஓகேங்களா? கொடுக்குற காசுக்கு வந்து அவங்க ஒழுங்காக ஒர்த்தாக பண்ணுறாங்களா இல்லை வந்து கடமை க்ளீன் பண்ணுறவங்க வந்து எப்பயுமே வந்து பைக் வந்து பைக்காக பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பில்லு வந்து நான் வந்து ரைட் சைடில் போட்டிருக்கேன். ஸோ யாருக்காவது எந்த டவுட்டாக இருந்தால் ப்ளீஸ் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மற்றபடி பைக் வந்து பார்க்க அப்படியே புதுசாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அப்படியே ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஓகே பாய். புதுசாக வீட்டுக்கு வந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சைனிங் ஆஃப் ஃப்ரம் விக்னேஷ்.